2024 just a month to go. இன்னும் ஒரு மாசம் தான் நம்ம கையில இருக்கு. இப்பதான் நீட் 2023 முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நீட் 2024 வந்தாச்சு. You would have studied a lot this entire year, கரெக்டா? ஆனா இந்த ஒரு வருஷம் படிச்சதை விட இந்த கடைசி ஒரு மாசம் படிக்கிறது தான் உங்களை நீட்ல நீங்க என்ன ஸ்கோர் எடுக்க போறீங்கன்றத சொல்லும். சோ இந்த ஒரு மாசம் நீங்க எப்படிலாம் ரிவைஸ் பண்றீங்க, எப்படிலாம் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, எப்படிலாம் அதை ரிவ்யூ பண்றீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட நீட் ஸ்கோர் இருக்கும். சோ இந்த 1 month உங்களுக்கு ஈஸி ஆகிறதுக்காக 1 month strategy for NEET 2024 வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு பயமா இருக்கா? ஆமாங்க, கண்டிப்பா பயமா தான் இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும். எய்தர் நீங்க அதுக்கு பயந்திருக்க போறீங்களா இல்ல அதை பயங்கரமா உதைக்க போறீங்களான்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆமாங்க, ஐபிஎல் ஓடுது, சிஎஸ்கே மேட்ச் ஓடுது, நம்ம தலை தோனி எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட்ல என்னென்னமோ தோணலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், இந்த ஒரு மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட 5 வருஷம் செக்யூர்டா இருக்கும். சோ 5 வருஷம் நீங்க நல்லா ஐபிஎல் பாத்துக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா இந்த ஒரு மாசம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணா. சோ இன்ட்ரோடக்ஷன் முடிச்சாச்சு. சோ வாங்க ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணலாம். என்னடா சார் பிரேக் பண்ணலாமேன்னு கேக்குறேன்னா சப்ஜெக்ட்ஸ் பிரேக் பண்ணலாம். சோ எல்லாருக்குமே தெரியும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, கரெக்டா? சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 30 days ஃபர்ஸ்ட் 7 days பிசிக்ஸ் படிக்க போறோம். நெக்ஸ்ட் 7 days, அதாவது ஃபர்ஸ்ட் 7 daysன்றது 1 to 7 பிசிக்ஸ் படிக்க போறோம். 8 to 14, 8th day to 14th day கெமிஸ்ட்ரி படிக்க போறோம். லாஸ்டா 15 to 21 பயாலஜி படிக்க போறோம். அதாவது படிக்கிறது கிடையாது, ரிவிஷன். ஏன் ரிவைஸ் பண்றோம்னா இவ்வளவு நாள் நம்ம 1 year படிச்சதான் தூக்கி இப்ப ரிவைஸ் பண்ணணும். சோ இதெல்லாம் பண்றோமா? சரி, என்னடா சார் 21க்கு அப்புறம் நம்ம என்ன பண்றது, 21st டேக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 22nd இருந்து, அதாவது 22nd டேல இருந்து லாஸ்ட் 30th டே வரைக்கும் என்ன பண்ணணும்னா நீங்க ரிவிஷன். அந்த ரிவிஷன்ன்றது இத்தனை நாள் நீங்க வந்து 7 நாளா படிச்சதெல்லாம் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் ரிவிஷனா, இப்போ நீங்க மிக்ஸா படிக்கணும். அந்த ரிவிஷன் எப்படி இருக்கணும்னா யூ ஷுட் ரைட் அ மார்க் டெஸ்ட். அந்த மார்க் டெஸ்ட் எழுதிட்டு அதை ரிவ்யூ பண்ணணும். இதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன், அதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன், அந்த மிஸ்டேக்ஸை வச்சு நீங்க படிக்கணும். நாட் லைக் ஸ்டடி என்டையர் திங் அகைன், அப்படி படிக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மிஸ்டேக்ஸ், இப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றீங்க, அது எப்படி நம்ம பிரிக்கணும்னா கொஸ்டின் சால்வ் பண்றது நம்ம கரெக்டா வந்திருக்கும், 100% கரெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் எப்படின்னா நம்ம கரெக்டா வந்திருக்கும், நமக்கு ஆன்சர் நம்ம கரெக்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க, ஆனா நமக்கு அது 100% தெரியாது, ஃப்ளூக்ல போட்டதா இருக்கும். இல்லைன்னா நீங்க தப்பா ஆன்சர் பண்ணதா இருக்கலாம், இல்ல நீங்க ஆன்சரே பண்ணாமலா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றது, இது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்றதுக்கு தான் இந்த லாஸ்ட் ஒரு 22nd இருந்து நமக்கு 30th day வரைக்கும் இருக்கிற டைம் இதுதான். ஸோ அந்த ரிவிஷன் நீங்க எஃபெக்டிவா பண்ணணும். இப்போ ஒரு ஆன்சர் தப்பா வந்துச்சுன்னா அதுக்கான காரணம் என்ன, அது எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் கேட்டா யூ ஷுட் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணிட்டோமா நம்ம, லைக் என்டையர் திங் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எவ்வளவு நான் தரணும், என்டையர் ரிவிஷன் எவ்வளவு நான் தரணும். அதாவது ரிவிஷன் இன் சென்ஸ் மார்க்கை ரிவ்யூ பண்றதா ரிவிஷன் நான் சொல்லுவேன். ஸோ அதை முடிச்சிட்டோம், ரீவிசிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், பிசிக்ஸ்க்கு வரலாமே. இப்போ இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் பிரேக் டவுன் பண்ணலாம். எப்படி நீங்க படிக்கணும், இப்போ பிசிக்ஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா பிசிக்ஸ்ல எதுல ஆரம்பிச்சு எதுல முடிக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் 7 daysல அப்படின்றதுக்கான ஒரு ஓவர்வியூ தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க மெக்கானிக்ஸ்ல ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி தியரம், ரொட்டேஷனல் மோஷன், அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ், லாஸ்டா மாடர்ன் பிசிக்ஸ். ஏன்னா மாடர்ன் பிசிக்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி மனப்பாடம் பண்றது மாதிரி இருக்கும், தியரிஸ் அதெல்லாம் நிறைய வெயிட்டேஜ் மாடர்ன் பிசிக்ஸ்ல. டூவல் நேச்சர் ஆஃப் ஆட்டம், நியூக்ளியை, இதெல்லாம் லாஸ்ட்ல பாத்துருங்க. ஸோ பார்த்துட்டு பிசிக்ஸ் ஏன் நம்ம ஸ்டார்டிங் சொல்றோன்றதுக்கான ஒரு ஓவர்வியூ தரேன். பிசிக்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா இதெல்லாம் ஃபார்முலாஸ், ஜஸ்ட் நீங்க எதுவும் ரிமெம்பர்லாம் பண்ணிக்க தேவையில்லை. லைக் பயாலஜில வர மாதிரியோ இல்லை இன்ஆர்கானிக்ல வர மாதிரியோ எல்லாம் ஒன்றும் ரிமெம்பர் பண்ணிக்க தேவையில்லை, எக்ஸப்ட் மாடர்ன் பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ் அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் 7 daysல போட்டோம். ஏன்னா அதோட மெமரி பவர் நமக்கு அவ்வளோவா தேவை கிடையாது, அது லாங் லாஸ்டிங் இருக்கும் ஃபார்முலான்றதுனால. ஃபார்முலா நீங்க திருப்பி 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 டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபார்முலா தான் பிசிக்ஸ், பிசிக்ஸ் தான் ஃபார்முலா அப்படி. ஸோ இப்போ நம்ம கெமிஸ்ட்ரிக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் அதாவது தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக்ஸ், இக்குலிபிரியம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம். அதுக்கப்புறம் ஆர்கானிக் வாங்க. ஆர்கானிக்ல வந்து இந்த நாமன்கிளேச்சர், ஆர்எக்ஸ், ஆல்கஹால், ஆல்டிஹைடு எல்லாமே படிங்க. லாஸ்டா பயோமாலிகல்ஸ்லாம் பாருங்க, ஏன்னா பயோமாலிகல்ஸ் வெயிட்டேஜ் அதிகம். அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம லாஸ்டா வைக்கணும்னா நிறைய மகப்புங்க அது ஃபுல்லா. அதை ஏன் தூக்கி லாஸ்ட்ல வைக்கணும்னா இதான் ரீசன். ஸோ நம்ம பீரியாடிக் டேபிள் படிக்கணும், ட்ரெண்ட்ஸ் பார்க்கணும், கெமிக்கல் பாண்டிங், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ், பிடிஎஃப், அதுல ஏதோ ஒமிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒமிட் பண்ணதை தவிர்த்து மற்ற இருக்கிற போர்ஷன் மட்டும் படிங்க. ஸோ இப்போ லாஸ்டா பயாலஜி இருக்கும். பயாலஜில கூட ஒரு ஆர்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் செல் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் ஜெனடிக்ஸ் போங்க. ஏன்னா ஜெனடிக்ஸ் கான்செப்சுவல், யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் ஜெனடிக்ஸ். அது ஹியூமன் பிசியாலஜி கான்செப்சுவல். ஸோ அது முன்னாடியே படிச்சிருங்க. அதுக்கப்புறம் எக்காலஜி லாஸ்டா வைங்க. எக்காலஜி, அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி, லாஸ்டா பிளான்ட் பிசியாலஜி. ஏன் லாஸ்டா பிளான்ட் பிசியாலஜி வைக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப ட்ரையா இருக்கும் அந்த சைக்கிள்ஸ்லாம். ஸோ அதனால தான் லாஸ்டா வைக்கணும். சரிடா சரண், பிரேக் டவுன்லாம் பண்ணிட்டோம், இதெல்லாம் இருக்குன்னு தெரியுது. எங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்றா சரண். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், ஒரு ஸ்கெடியூல் போடுங்க. ஒரு ஸ்கெடியூல், அதாவது இன்னைக்கு நான் இதெல்லாம் முடிக்க போறேன், இன்னைக்கு இதெல்லாம் முடிக்க போறேன்னு ஒரு ஸ்கெடியூல் போடுங்க. செகண்ட் என்னடா பண்ணும், அந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணணும். ஒழுங்கா அதை ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஃபாலோவும் பண்றீங்க. ஆனா ஒன்னு யோசிக்கிறீங்க, இத்தனை வருஷம் இத்தனை மாசமா படிச்ச பயாலஜி 7 நாள்ல முடிக்க சொல்றேன், இத்தனை மாசம் படிச்ச பிசிக்ஸ் 7 நாள்ல முடிக்க சொல்றேன்.
கெமிஸ்ட்ரி எல்லாம் முடிக்க சொல்றேன்னா காம்ப்ளெக்ஸா இருக்கும் தெரியுமா, ஒரு சப்ஜெக்டும் ஒரு லெசனும் காம்ப்ளெக்ஸா இருக்கும். சிம்பிளிஃபைட் லைக் ஹெட்டிங்ஸ், ஃபாஸ்ட் ரிவிஷன் இருக்கணும். யுவர் எஃபிஷியன்சி ஷுட் இன்க்ரீஸ். ஏன்னா ஆல்ரெடி நீங்க படிச்சது. ஸோ காம்ப்ளெக்ஸா இருக்கிறத மேனேஜபிள் ஸ்டஃபா கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் பண்ணி யூ ட்ரை டு ரிமெம்பர். அதாவது அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாதான் நல்லா ஞாபகம் இருக்கும். எல்லாம் லைன் பை லைனா திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்பெல்லாம் படிச்சீங்கன்னா ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட்லி நியூமோனிக்ஸ், டயக்ராம், ஃபிளாஷ் கார்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் தெரியுமா, இதெல்லாம் நம்ம மெமரியில ரொம்ப நேரம் நிற்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க படிச்சிருந்தாலோ இல்ல படிக்கலாம் கூட பரவாயில்ல, ஏதாவது புதுசா பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் தான் உங்களோட க்ரூஷியல் ஸ்டெப்னு சொல்லலாம். இப்போ ஏன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் லாஸ்ட் 6 years ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் அப்படி இருக்கணும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்க பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு மார்க் எழுதணும். கன்ஃபார்மா எழுதணும். வேற வழியே கிடையாது. அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதுதான் வெரி வெரி க்ரூஷியலுங்க. லாஸ்ட், ஸ்டே ஹைட்ரேட்டட், ஈட் ஹெல்த்தி. அதுக்கப்புறம் உங்களை முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்குங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆனா யூ ஷுட் நாட் லைக் வாட்ச் மூவிஸ் ஆர் சீரிஸ். அதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ். பட் யூ ஷுட் ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் எனர்ஜெட்டிக். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையோ இல்ல வயித்தால போயிடுச்சோ இல்ல வந்துட்டு நமக்கு வந்து டெங்கு அது மாதிரி வந்து ரிஸ்க் தானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ஷனோட இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே சார்ரா, இதெல்லாம் சொல்லிட்டேன், எங்களுக்கு டெக்னிக்லாம் சொல்லிட்டேன். ஆனா நாங்க எப்படி மோட்டிவேட்டா இருக்கிறது? ஒரு நாள் படிக்கிறோம், அடுத்த நாள் டவுன் ஆயிடுறோம், முடியலையே. ஒரு நாள் மார்க் எழுதுறோம், எங்களுக்கு ஒரு 200 தான் வருது, டவுன் ஆயிடுறோம். ஒரு நாள் மார்க் எழுதுறோம், எங்களுக்கு 600 ஹாப்பி ஆயிடும், அடுத்த நாளே நான் டவுன் ஆயிடுறேன். கிடையாது. யூ ஹாவ் டு ஸ்டே மோட்டிவேட்டட். மோட்டிவேஷன் இஸ் த கீ டு யுவர் சக்சஸ். செட் அச்சீவபிள் கோல்ஸ். அதாவது நீங்க ஒரு கோல்ஸ்ன்றது நல்லா ஹிமாலயன் நம்ம கோல்ஸ்லாம் வைக்கக்கூடாது. நான் பிசிக்ஸ் ஒரே நாள்ல முடிக்கிறேன்னா இறங்கக்கூடாது. அந்த 7 days நீ ப்ராப்பரா டிவைட் பண்ணி ப்ராப்பர் டைம் அலாட்மெண்ட் கொடுத்து அண்ட் எல்லாமே படிச்சா உன்னால ஒரு லெசன் தான் படிக்க முடியும் ஒரு நாள். எல்லாமே படிக்கணும் இல்ல. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் பார்த்து அனலைசேஷன் பண்ணி ஹவ் டு ஸ்டடி. தட் இஸ் ஸ்மார்ட் ஒர்க். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணனா வேலைக்கே ஆகாதுக்கண்ணா. செட் அச்சீவபிள் கோல்ஸ். அந்த அச்சீவபிள் கோல்ஸ்ன்றது அதுதான் டிவைட் பண்ணி கொடுக்கணும் கரெக்டா. அதுக்கப்புறம் அச்சீவபிள் டார்கெட்ஸ் வைக்கணும். நீ எடுத்தோடனே ஹிமாலயன் வச்சா ரொம்ப ரொம்ப பெருசு, உன்னை நீயே வந்து கீழே தள்ளுற மாதிரி. அது டோன்ட் டூ தட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சரௌண்ட். அதாவது எப்படி சொல்றது, இப்போ நீ உலகத்தை சுத்தி இருக்க, உங்க அம்மா உனக்கு பாசிட்டிவா பேசுவாங்க, உங்க அக்கா உனக்கு பாசிட்டிவா பேசுவாங்க, உன் தம்பி உனக்கு பாசிட்டிவா பேசுவாங்க, அப்பா உனக்கு பாசிட்டிவா பேசுவாங்க. ஆனா அவங்கள தவிர்த்து யார் உங்ககிட்ட பேசினாலும் ஒரு பொறாமையோட தான் பேசுவாங்க. உன் ஃப்ரெண்டே வந்துட்டு உங்ககிட்ட மார்க் என்னன்னு கேட்டு நீ அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்துட்டு ஓ அப்படியா ஓகே அப்படின்னு இருப்பான். ஆனா அவனுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லுவான். அவனுக்கு உள்ள வயிற்றுச்சல் இருக்கும் பாருங்க. நம்பவே நம்பாதீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நம்ம கிட்ட வந்துட்டு மார்க் எழுதுனா மார்க் என்னடான்னு கேட்பாங்க. நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி 586 சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு 10 மார்க் கூட சொல்லுவான். ஏன்னா அப்பதான் நான் டவுன் ஆவேன் அப்படி சொல்லுவான். ஸோ அதான் என்ன சொல்றேன், நடந்திருக்குங்க, உண்மையாலே நடந்திருக்கு. நான் அது எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்றேன் நான் போய் சொன்னேன்டான்னு. ஸோ அதான் சொல்றேன் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு சரௌண்ட் வித் பாசிட்டிவ் பீப்புள். யுவர் ஃபேமிலி இஸ் பாசிட்டிவ் பீப்புள், நாட் யுவர் ரிலேட்டிவ்ஸ், நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேமிலியை மட்டும் நம்புங்க. அந்த சுற்றி இருக்க க்ளோஸ் ஃபேமிலி மட்டும் நம்ப, வேற யாருக்கையும் அவ்வளோ வச்சுக்காது. நெக்ஸ்ட், டேக் பிரேக்ஸ். ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துக்கோ. 5 minutes பிரேக் எடுத்து படி. ஒரு 20 minutes படி, 5 minutes பிரேக் எடு. 20 minutes படி, 5 minutes பிரேக் எடு. 20 minutes படி, 5 minutes பிரேக் எடு. இட் வில் பி வெரி வெரி குட். விஷுவலைஸ் யுவர் சக்சஸ். அதாவது நீ ஜெயிக்க போற அப்படின்றத நீ இமேஜின் பண்ணு. அதுக்கு நீ ஜெயிக்க போற நீ யோசிச்சாலே அந்த மொமெண்ட்காக யூ வில் ஒர்க் ஹார்ட். அப்பயே உனக்கு தானா மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும் பிரெயின். சரண் ஜெயிக்கப்பட்ட அந்த மைண்ட் செட்டை மாத்து. நீ ஜெயிப்ப நீ நம்பினா யூ ஆர் கோனா வின் மேன். ஏன்னா சி லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஒரு ஷார்ட் மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே என் கதை தெரியும் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்டாக. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என்னால் முடிஞ்சதுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் அவ்வளோ ஒன்றும் படிக்கவே மாட்டேங்கண்ணா. என்னால் முடிஞ்சது. உங்களால் முடியாதா? உங்களால் கண்டிப்பாக முடியும். நான் எழுதி தரேன். நான் சரண் சொல்லணும் கேளுங்க. யூ வில் டெஃபினெட்லி ராக். எனக்கு பாருங்க, நாய் கூட குலைக்குது. நான் சீரியஸாக சொல்கிறேன், டெஃபினெட்லி இட்ஸ் கோனா ஹேப்பன். ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 1 month 30 days. அந்த 30 days எப்படின்றதுக்குள்ள போயிடும். பட் யூ வில் ஃபார் ஷுர் வின் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்க முதல்ல உங்களை நம்புங்க. யூ வில் டெஃபினெட்லி ராக். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. என்னால் லைவ் வர முடியல, பட் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் கண்டிப்பா லைவ் வரேன். ஐ வில் டெஃபினெட்லி, லாஸ்ட் இயர் மாதிரி என்னால் பண்ண முடியல, பட் ஒன் டே ஐ வில் டெஃபினெட்லி ஃபார் ஷுர் கம் லைவ். ஒரு நாள் உங்களுக்காக வரேன். அண்ட் தட் டே ஐ வில் டெல் யூ பிஃபோராகவே உங்களுக்கு சொல்றேன். அண்ட் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் யோசிச்சிருக்கேன் ஷார்ட்ஸ்ல. அண்ட் டெஃபினெட்லி ஐ வில் பி தேர் ஃபார் யூ. உங்க அண்ணன் நான் இருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல போட்ட எல்லாரும் பாக்குறாங்களா, தப்பா நினைக்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா, எனக்கு உடனே இன்பாக்ஸ் பண்ணுங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்ல @i7ramesh @755 2 அக்கௌண்ட் இருக்கு. யூ கேன் எனி டைம் கான்டாக்ட் மீ. உங்க அண்ணனா நான் உங்க கூட இருப்பேன். லவ் யூ ஆல். பை.